ஓம் ஸ்ரீம்லாய வித்மகே கலகஸ்தாயி தீமகே தன்னோ வாராகி பிரசோதயாத். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில நம்மளை ஜெயிக்க வைக்கிறதுக்கும் சிரிக்க வைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா நம்மளை அள வைக்கிறதுக்கும் நம்மளை தோக்க வைக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் ஆயிரக்கணத்துக்கு மேல இருப்பாங்க. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான ஆட்களே அவங்களா தான் இருப்பாங்க. ஆனா கடைசியில நமக்கு யாரு துணை, யாரு நல்லவங்கன்னு பார்த்தா கடவுள் தான். அப்படிப்பட்ட அந்த கடவுள் கடைசியாக உங்கள் கைக்கு கொடுக்க போகும் ஒரு அதிர்ஷ்டமான 84 நாட்கள் குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியால் சில காரியங்களில் நீங்கள் வெற்றி பெற போறீங்க, ஜெயிக்க போறீங்க. சில காரியங்கள்ல நீங்க சந்தோஷப்பட போறீங்க, ஹேப்பியாக போறீங்க. கடவுளே உங்களை ஜெயிக்க வைக்க போறாரு, சிரிக்க வைக்க போறாரு சில விஷயங்களில். அப்படிப்பட்ட விஷயம் எது இந்த பதிவுல பார்த்துருவோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேல நம்ம சேனல் ஏற்கனவே 2026ஆம் வருடத்தினுடைய முழுமையான புத்தாண்டு பலன் பதிவிட்டாச்சு. பார்க்கலைன்னா சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகான் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்ப நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, காற்றுள்ள போதே தூட்டுக்கொள்னு சொல்லுவாங்க. கால நேரம் நல்லா இருக்கும் போதே செய்ய வேண்டியதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த கால நேரத்தை நல்ல விதமாக மாற்றி கொடுக்க போகும் கிரகங்களுடைய அமைப்பும் பிளஸ் கடவுளுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க போகும். மிக முக்கியமா 120 நாட்களுக்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைய போகும் முழு கிரகம், அதுவும் சுப கிரகம் குரு பகவான். ஓகேங்களா? மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ? மார்ச் மாசம் 11ஆம் தேதி. அந்த மார்ச் 11 இருந்து அடுத்து அவருடைய பெயர்ச்சி ஜூன் மாசம் 2ஆம் தேதி கடகராசிக்கு பெயர்ச்சி அடைஞ்சு போயிடுவார். அப்போ மார்ச் முதல் ஜூன் மாதம் வரை இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்கள் 84 நாட்கள். போன வருஷம் குரு பெயர்ச்சி நடந்தது. அந்த குரு பெயர்ச்சியில குரு பகவானால் கொடுக்க முடியாதது இப்போ குருவான் கடைசி ஒரு 84 நாட்களாக உங்களுக்கு கொடுக்க போறார். குருவான் கொடுக்க தவறிய ஒரு விஷயத்த கண்டிப்பா கொடுத்து விட்டு தான் விலகுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த ஒரு நேரத்துல இந்த மார்ச் மாதத்திலேயே குருவான் வக்ர நிவர்த்தி அடையும் போதே உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் மீனத்தில் உச்சமடைஞ்சிருக்கிறாரு. கூட சனி பகவான் இணைந்திருக்கிறார். இதுதாங்க ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நேரம். ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துற மாதிரி உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும் இல்லையா, புத்தி நல்லா இருக்கணும். அது நல்லதா மாத்துறதா உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைஞ்சிருக்கிறாரு. அப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திடுவீங்க அப்படின்றதுக்கு இதுதான் 100க்கு 100% பூரணமான உண்மையாக இருது. ஓகேங்களா? சரி, எதுலெல்லாம் ஜெயிக்க போறீங்க? கண்டிப்பா கிடைக்காத வெற்றி இனி கிடைக்காது அப்படின்னு நினைச்ச அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்துல வெற்றிகளை கொடுக்க போகும் குருபா. குருபாவுடைய நேரடி 7ஆம் பார்வை தன்னுடைய வீடான தனுசு ராசியில பதிவு. அந்த தனுசு ராசி என்பது உங்களுடைய துலாமிற்கு 3ஆம் வீடு. அப்ப எந்தெந்த விஷயத்துல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல குருபான் 3ஆம் வீட்டுக்கு மட்டுமல்ல 6ஆம் வீடான மீனத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர். அந்த 6ஆம் வீட்டுல சுக்கிரன் உச்சம், சனி சேர்க்கை. அப்போ வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் வேலையில ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், அதுக்காக போராடிக்கிறீங்களா, அதுல ஒரு வெற்றி கிடைக்கும். வேலை பார்க்கக்கூடிய கம்பெனிகள்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, உங்க மேல ஏதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்குகளோ சண்டை நடந்துட்டு அதுல நீங்க ஜெயிப்பீங்க. கூட வேலை பார்க்கறவங்களால ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, அந்த பிரச்சனையில நீங்க ஜெயிப்பீங்க. இது வேலைக்கு மட்டுமல்ல தொழிலுக்கும் பொருந்தும். பிசினஸ் ரீதியா, தொழில் ரீதியா உங்களுக்கு போட்டியாக எதிரியாக யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அதோ ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு நடந்தாலும் அதை நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. அப்படிப்பட்ட அந்த வெற்றி என்பது பல வருடங்களுக்கு பிறகு, பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த 2026 மார்ச் மாதத்துல இருந்து ஜூன் மாதத்துக்குள்ள கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பிள்ளைகளுடைய காரியங்கள்ல வெற்றி. அடங்காத பிள்ளைகள், உங்களுடைய பேச்சுக்களை கேட்காத பிள்ளைகள், அல்லது உங்களை மீறி சில காரியங்களை பண்ணிட்டாங்க அப்படின்றத பிள்ளைகளை திருத்துவீங்க, அல்லது உங்களுடைய விருப்பப்படி நடத்த ஆரம்பிப்பீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வழியை போதிப்பீங்க. பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்க பிள்ளைக்கு இது நடக்காது, உங்க பிள்ளைகளுக்கு இது செய்ய முடியாது அப்படின்னு ஏளனமா பேசிய சொந்த பந்தங்கள் முன்னாடி உங்க பிள்ளைகளுக்கு சில காரியங்கள் செஞ்சு வச்சு சந்தோஷப்படுவீங்க. சரிங்களா? அதுல ஒரு வெற்றி கிடைக்கும், கூடுதலா மகிழ்ச்சியும் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து 3வது விஷயம், கூட பிறந்தவங்க. இந்த கூட பிறந்தவங்க கிட்ட ஏதோ ஒரு போட்டி, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தகராறு போய்கிட்டுனா அதுல நீங்க ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா இந்த தனுசு என்பது 3ஆம் வீடா உங்களுக்கு அமைது துலா ராசிக்காரர்களுக்கு. கூட பிறந்த சகோதர சகோதரி காரியங்கள்ல ஒரு வெற்றி உண்டு. ஓகேங்களா? அடுத்து புதிய கார் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. 2 வீலர் வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாத்துறதுக்கு யோகங்கள் இருக்குது. ஓகேங்களா? சோ இந்த விஷயத்துல எல்லாம் வெற்றிகள் நிச்சயம் உண்டு, பல வருடங்கள் பல போராட்டங்களுக்கு பிறகு. ஓகேங்களா? திருமண வாழ்க்கையில கண்டிப்பா வெற்றி உண்டு. மிக முக்கியமா முதல் வாழ்க்கை முறிவு பெற்றவர்களுக்கு 2ஆம் மறுமண வாழ்க்கை
நல்ல விதத்தில் அமையும். இந்த விவாகரத்து போன்ற கேஸுகள் இருந்துச்சுன்னா அதுல ஜெயிச்சிடுவீங்க நீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அடுத்து உங்களை சிரிக்க வைப்பாரு கடவுள். சில காரியங்கள்ல அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க, பல வருட அழுகை, பல வருஷமா அழுதுகிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க சிரிக்க ஆரம்பிங்க, உங்களை புன்னகைக்க வைப்பார் கடவுள். கண்டிப்பா கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டங்கள் தான் இந்த 84 நாட்கள். சரி, அப்படி எந்தெந்த விஷயத்துல உங்களை சந்தோஷப்பட வைப்பார், மகிழ்ச்சியா பட வைப்பார் அப்படின்னு பார்த்தா, அந்த குரு பகவானுடைய 9ஆம் பார்வை என்பது உங்களுடைய துலாமிற்கு 5ஆம் வீடான கும்பத்துல பதிவு. அங்க ஏற்கனவே ராகு வந்திருக்கிறார். சரிங்களா? ஜூன் மாசத்துக்கு பிறகு அந்த பார்வை மாறிடும். அப்போ இந்த சான்ஸை கண்டிப்பா கடவுள் கொடுத்தே தருவார். ராகு வரம் வந்திருக்கிறார். அப்போ கிடைக்காத குழந்தை வரம் டக்குன்னு கிடைக்குங்க துளாராசிக்காரங்களுக்கு. ஜஸ்ட் மிஸ்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான சான்சஸ் நிறைய வழிகள்ல உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தபடியா காதல் உறவுகள் கண்டிப்பா மகிழ். காதல் கைகூடுவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரேக்கப்பான காதல் மீண்டும் ஒன்று சீரும். காதல் தோல்வி அடைஞ்சவங்க அந்த காதல் மீண்டும் ஒன்று இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பதவி வாய்ப்புகள் கிடைக்கும், அதிர்ஷ்ட பதவி வாய்ப்புகள். படிப்பு பாதியில் என்ன படிப்பு கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்கள் டக்கு டக்கு நடக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இழந்த ஒரு நல்ல ஒரு பெயரை, ஒரு புகழ, ஒரு பதவியை மீண்டும் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்? அப்படி கிடைக்குங்க. உறவுகள் மத்தியிலும் சொந்த பந்தங்கள் மத்தியிலும் உங்க கூட இருக்கிறவங்க மத்தியிலும் அந்த பெயர் புகழ் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெண்டிங் திடீர் பிரபல யோகம் கண்டிப்பா இருக்கு துளாராசிக்காரங்களுக்கு. அதே போல உங்களை அழைக்கும் அரசாங்கம் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கோ, விருதுகள் கொடுப்பதற்கோ, அல்லது உங்களை பாராட்டுறதுக்கோ, அல்லது உங்களுக்கு கடன் கொடுக்கறதோ அரசாங்கத்தின் மூலமா உங்களுக்கு அழைப்பு வரும். அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட தொடர்பு அழைப்புகள் வரும். அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் கிடைக்கும். இப்படி அரசாங்க வேலை பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய, அல்லது பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பணக்காரர்கள், பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய, பெரிய பிரபலமா இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்கு. அதே போல மீடியா செய்தி ஊடகங்கள் வழியிலாகவும் மற்றும் மற்ற உறவுகளாலும் அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளாலும் சில காரியங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அவங்க தவறா பேசியிருப்பாங்க, தேவையில்லாம உங்களை வதந்தியா பரப்பி விட்டுருப்பாங்க, பொருளையை கிளப்பியிருப்பாங்க. ஆனா ஊர்வாய் அடக்க முடியாது சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஊர்வாய் பேசின அந்த வார்த்தைகளே உங்களுக்கு வரமாக அமைய போது இந்த 2024. ஸோ அதனாலேயே உங்களுடைய காரியத்துல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படும், சில நன்மைகள் நடக்கும். சரிங்களா? அதிர்ஷ்டம் ராகுவின் வழியில வருது, குரு பார்வையின் வழியில். லாட்டரி டிக்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பெட் மேட்ச், கேம், பண விளையாட்டு போன்ற சில டக்குன்னு ஒரு லக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த பண பங்கு, பணம் ஷேர் கண்டிப்பா வர வேண்டிய அந்த பண வரவு, பண லாபம் இப்ப கிடைக்கும். ஸோ அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. மேலும் குருவனுடைய 5ஆம் பார்வை உங்கள் மீது பதியிருது, துலா ராசியின் மீது. மேலும் ராசினார் சுக்கிரன் வேற உச்சம். அப்போ உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? திருமண வாழ்க்கையில காதல் அண்ணு போன்றது நல்லபடியாக நடக்கும். மனநிலையில ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம், புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுல இருந்தா மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மை ஏற்படும். ஜஸ்ட் நல்ல ஒரு 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 பிரகாசமா இருக்க போறீங்க. உங்களை எல்லோரும் டக்குன்னு முகம் பார்க்குற அளவுக்கு உங்களுடைய முகம் மற்றவங்களுக்கு அறிமுகம் பதிகிற மாதிரி உங்களுடைய முகம் மற்றும் முகவரி பிரபலமடைய போகுதுங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பா நடக்கும். இப்போ குருவன் எங்க வந்திருக்கிறாரு? உங்களுடைய துலாமிற்கு 9ஆம் வீட்டில் வந்திருக்கிறார். 9ஆம் வீடுன்றது பாக்கியஸ்தானம். அங்க வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் துளாராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய ஒரு இடம், பெரிய பெரிய பதவி, பெரிய பெரிய வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். படிப்பினால் உயர்வீர்கள். நீங்க கற்றுக்கொண்ட கலையால் கௌரவிக்கப்படுவீர்கள். அது கண்டிப்பா நடக்குங்க. சரிங்களா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலையை உனக்கில் ஒத்துக்கொள்ள சொல்லுவாங்க. அந்த மாதிரி கற்றுக்கொண்ட கலையும் நீங்க கத்துக்கிட்ட தொழிலும் உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றும் இந்த 2024. அது பேர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு அமையப்போது. அதுல இருந்தா மாற்று கருத்தம் இல்லை. இப்படிப்பட்ட தருவாயில் கடவுளுடைய வழிபாடுகளை தவறாம பண்ணிக்கோங்க. 6ல் சுக்கிரன் மற்றும் சனி சேர்க்கை, அதுவும் உச்ச சுக்கிரன் சேர்க்கை. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிங்க. இருக்கிற கடனை அடைச்சுக்கோங்க. கடனை அடைக்கக்கூடிய பண வருவாயை கண்டிப்பா குருவன் கொடுப்பார். ஓகேங்களா? எதிரிகள் பிரச்சனை முடியும், நோய் பிரச்சனை தீரும். தவறாம பயன்படுத்திங்க. கடவுளுடைய வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் நிச்சயமான முறையில் கோயில்களில் நடக்கக்கூடிய, அதிகாலை நடக்கக்கூடிய கோபூஜையில தவறாம கலந்துங்க. பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது. சரிங்களா? அந்த ஒரு வழிபாடை வெள்ளிக்கிழமைக்கு சிறப்பான முறையில் செய்யறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. தவறாம நீங்க பண்ணிக்கங்க. ஸோ நாம் இன்றைய பதில் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்க. இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் தவறாமல் செலுத்தி. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயும். எல்லாம் ஸ்ரீ பாரதி திருவடி சரணம்.